அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி சூப்பராக ஒரு பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரெடிமிக்ஸ் பவுடரும் நான் அதில் காட்டியிருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டுமே கோதுமை மாவு ஆர் மைதா மாவாக எடுத்துக்கிடலாம். ஆனால் நீங்கள் 1 கப் மைதா மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா டெக்ஸ்சர் நல்லா வரும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைனா 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பட்டை பவுடர் இருக்கு இல்லைங்களா, பட்டையை நல்லா பவுடர் பண்ண அந்த பட்டை தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நான் இங்கே அதை சேர்க்கலை. இப்போ இந்த மாவு நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து ஒரு 2 கப், இந்த குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் நல்லா ஆயில் சேர்த்துக்கிறோம், ரிஃபைண்ட் ஆயில் தான். இப்போ இந்த மாவை ஃபுல்லாக நம்ம பால்லையே மிக்ஸ் பண்ண போகிறோம். தோசை மாவு போல் நல்லா பால்லையே கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். நீங்கள் தோசை போல் ஊற்றி நிறவாதீங்க, அப்படியே ஊற்றி விட்டுடுங்க. ஊத்தாப்பம் போல் அப்படியே விட்டுடுங்க. அதில் நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வரும். நான் இது நார்மல் தோசை கல்லையும் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் திருப்பி போடுற பக்கத்தில் வந்து நம்ம மேலே இருக்க பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வராது. அடியில் இருக்க பக்கம் முதல்ல ஊற்றணும் இல்லைங்களா, அந்த அடியில் இருக்க பக்கத்தில் மட்டும்தான் இந்த கலர் வரும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே வெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் ஹனி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப் கொடுத்தும் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் நீங்கள் இதை உடனே பண்ணி கொடுத்துக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.